ஓஹோ, ஒரு கை பெருமாள் ராஜா மனோரா, ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. ஆமாம். ஓஹோ, மணி கட்டி விட்டுருக்காங்க அடையாளத்துக்கு. இருட்டில் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வர முடியல. சொல்லுவாள் யார் மணி கட்டி விடுவாங்க. அங்கங்கே பந்தய மாடு, காளை மாடு, வடை மாடுன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டையும் அவுத்து விட்டோன்னே. ஓஹோ, அது பாட்டு இருட்டில் அது பாட்டு கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுது, உடியாருது. அப்போ இந்த மாடு எங்கெங்கெல்லாம் போய் பல பக்கத்து மேயிறதுனால தான் இந்த சலங்கையை போட்டுட்டு இருக்காங்களோ. அப்படி பல மாட்டுல இருந்து களவாண்ட பொருள்கள் தான் இதெல்லாம். அடி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கவில்லை. என்னது? அப்படி ஒவ்வொரு மாட்டியிடம் களவாண்ட பொருட்கள் தான் இதெல்லாம். அப்போ நல்ல பழக்கம். தெரிந்து கொண்டீர்களா? நல்ல பழக்கம் வழக்கம். இதோ ஒரு கானக்குரல். அவரை பார்ப்பதற்கு முன்னால் என்னாச்சு? ஒரு பாடல். பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. விளைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. விளைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதராக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே புணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. சரவணம் மனிதன் இல்லை. ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பொனாகண்டு விட்டோ புகழ்ந்த கூட்டைகளும் உள்ளதான். ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாவும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாவும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் வாழ்ந்தொல்லை. பணம் மந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. விளைக்கும் மனிதன் இல்லை. உன்னால் நல்ல நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தோன்ற பின்னே ஒடுங்குவார்கள் கண்டு. உன்னால் நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தோன்ற பின்னே ஒடுங்குவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மன்னால் அவனை மதித்து மேனி துணிவு மேனி கொண்டு. உலகில் எந்த நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பல மந்தியிலே புணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. விளக்கும் மனிதன் இல்லை. வெறுங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து வந்து பாசியே தெரியா மகனா வளர்த்ததும் சருகு பொறுக்கி வந்து சாதமடிச்சு தந்து பாசியே மகனாய் வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே. என் தாயும் அவளை போ யாரும் இல்ல ஊரிலே. தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா. அவடா கோவில் அவடா
தெய்வம் பெத்த மனசே சுத்தத்திலும் சுத்தமாடா இந்த பிள்ளை மனசே பித்தத்திலும் மித்தமாடா தெய்வம் வந்து தாய்க்கு கீழதான் தாயவளும் சாமிக்கு மேலதான் அந்த தெய்வம் வந்து தாய்க்கு மேலதான் தாயவளும் சாமிக்கு மேல் பல பந்தியிலே புனகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே இழைக்கும் மனிதனில்லே பணம் மந்தியிலே குணங்குப்பையிலே. நன்றி நன்றி. கைத்தட்டி பெருமைப்படுத்தி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பெல்லாம் கொடுக்க வேணாம், ஜாம இருங்க. இவருக்கா ஏதோ ஒரு காணத்துக்குரியவர் யார், என்னென்ன பேச்சு, எவ்வளோ பேச்சு, மனுஷனை வெளியில் வர விட்டு பேசியிருக்கணும். என்னவாம்மா, யாராவது நான் தரக்குறவா பேசியிருக்கேன்னா பேசல, நோட்டீஸ் படிச்சேனே, ஆளை வச்சு தான் எதை பேசியிருக்கணும். அதுதான் அழகு. நான் உள்ளே இருந்தேன், ஆளோ போட சொன்னார், ஏன் போடலைன்னா காரணம் இருக்குது. மனுஷனுக்கு வெளியே தெருவெல்லாம் வராதா, போயிட்டேன் அங்கே போயிட்டேன், முக்கிற நேரத்தில் ஆளோன்னு சோ போடுன்னு நான் முக்கிறத பார்க்கட்டும் சோ போடத்தேன். அது சரி, நம்மளுக்கே என்ன நேரம் தெரியாம வரட்டும். அவரிடம் என்ன சரக்கு இருக்குன்ற நானும் பார்க்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்கள் 18 வழக்கம் சொன்னாலே கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, ஊரு என்னையா, என்ன ஊரையா, இது யார்கிட்ட திருநது? இது முந்தா நாள் அங்கே நடந்துச்சு. மஞ்சு வர போதும் போங்க கிளம்புங்க. 150 ரூபாய்க்கு ஒரு வாச்சிக்கிட்டு டே மண்டை அப்படியே வர்ற வேகத்துக்கு அப்படியே மண்டை புழக்கலாம். கிளம்புங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாங்க மசுறு விழுந்துருச்சியா, கேவலப்படுத்தி போச்சா. இந்த ஏதோ ஒரு மசுறு இதுவும் போயிடுச்சு. இல்லை எதுக்கியா வர, எதுக்கு வர விஷயம் இவனை நாக்க புடுகிற மாதிரி கேட்கிறனே, எந்திரிச்சு போலாம். இனிமேலாம் வருவேன் ஆல்ரெடி வாசிக்க நொறுக்கி போடுவேன், நொறுக்கி சாப்பிடா. கிளம்பு, எதுவும் தெரியல, கிளம்பு. பேசுங்க பேசுங்க, எழுந்திரிச்சு போயா, பேசணும்ல, மணி ஆயிடுச்சுல, கிளம்பியா. பொண்ணுக்கு வருதா இல்லையா உனக்கு? நாரதர் யாருன்னு தெரியல இப்ப. நான் அவ்வளோ பெரிய ஆளா, கிளம்புப்பா இப்படியே விசிறி இருந்தா எப்ப நான் போறது, எழுந்திரிச்சு போங்க. ஒரு வார்த்தை பேசிட முடியுமா, பேச முடியுமான்னு கேட்குறேன். நானும் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு நீ நல்ல சோறு தானே சாப்பிட்றீங்க. மொபைல் வந்து அங்கிட்ட ஒரு கீழே கிடந்திருக்கு. இந்த மொபைல் யாருன்னு தெரியல. இந்த மொபைலை வந்து நான் கிராம தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த மொபைல் காணா போனவங்க ஊர் தலைவர்கிட்ட வாங்கிக்கிறேன். நம்பரை சொல்லி வாங்கிக்கங்க. ஆனால் அண்ணன் பெருமாள்ராஜ் அண்ணன் வந்துட்டு மனோரனுக்கு பயப்படுறாரு, இதனால பேசுவார். நம்பரை சொல்லிட்டு செல்லை வாங்கிட்டு போங்க. பாருங்க, அவர் செல்லை தொலைக்கல, இந்த செல்லு தான் செல்லோட ஓனரை தொலைச்சிருச்சு. ஓஹோ, செல்லு தான். சரி, நான் கேட்குறேனே, உங்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன் சாமி, நல்லா கேளுங்க. ஒரு சின்ன பையன் இவ்வளவு பேச்சு பேசுறேன், இவ்வளவு திட்டேன், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, வெக்கமா இல்ல? நிஜமா தெரியும், அது மக்களுக்கு தெரியும். உங்களை திட்டதா? ஐயோ கொடுமை, என்ன நேரம் அந்த சாமி கிட்ட சொல்லிட்டான். அப்படிதான், அப்படி சொல்லு. அப்ப நீங்க பேசாம இருக்கீங்க, சாமி கிட்ட சொல்லிட்டீங்க. சாமி கிட்ட சொல்லிட்டேன், எங்களை பேசுனா அவரை கேளுன்னு. அவர் செல்ல கொண்டு வந்தப்பே அந்த காட்சி முடிந்துருச்சு. கிளம்புங்க. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்மந்தமே சம்பந்தம் இல்லாமல் நாங்க வாடி புள்ள தண்ணி கருத்திருச்சு, தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, ஒடுங்க இடம் கிடைச்சிருச்சு, நாயெல்லாம் கிளம்பிருச்சு. ஐயா, போட்ட சத்தத்தில் அது தெரிஞ்சு ஓடுது. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இந்த இருக்க மாட்டேங்குதியா? நான் கூட என்ன நினைச்சேன், பேசுவோம்ல மாமா, சும்மாவா? இடம் எமக்கு சொந்தம். பல பல
உனக்கெல்லாம் அறிவு இல்லையாடா? நான் கேட்குறேன். என்ன வேணா கேளுங்க. டேய் அம்மா நன்றி நன்றி மாமா, நன்றி மாமா. 10 கப்பு வாங்கி வச்சிருக்கேன், சும்மா கிடையாது. 10 கப்பு. என்ன கப்பு நீலு? 10 கப்பு. என்ன கப்புன்னு என்ன பேசுறாரு? என்ன மாமா? கப்புன்னு சொல்றியே, என்ன கப்பு வாங்கி சொல்லுங்க மாமா. குண்டி கழுவுற கப்புன்னு சொல்லுங்க மாமா. குண்டி கழுவுற கப்பா? சும்மா இல்ல. சரி, யாரும் சிரிக்கல, கிளம்புங்க. நான் சிரிக்கிறேன். குண்டி கழுவுற கப்புக்கெல்லாம் சிரிப்பாங்களா? எமது இடத்துல உமக்கு என்ன எமது இடம்னு சொல்லியாச்சு. டேய் இடம் நான் என்ன பேசுறேன்னா அதைத்தான் திருப்பி பேசுவியா? ஏய், உனக்குன்னு பேசுறதுக்கு பேச்சு எனக்கு பேச எனக்கு பேச தெரியும். பேசாம நிப்பேன். நீயா உன்னை பேசிட்டு இருக்கடா? நீயா பேசிட்டு நான் பேச மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசுறதா யாரா சொல்றேன்னு சொல்ல திருப்பி பேசிட்டு இருக்க. எதுக்கு நான் பேசாம இருக்கேன்? வேலை வெட்டி இல்லாம நாங்க வந்திருக்கோம். 10 மணிலேருந்து நோட்டீஸ் வச்சிருக்கேன், சும்மா கிடையாது. பேசுங்க. உங்களுக்கு வேணா பேச தெரியாம இருக்கலாம், எனக்கு என்ன பேச தெரியாம இருக்கும்? ராமாயணமா பேசுங்க, மகாபாரதமா பேசுங்க, 18 புராணமா பேசுங்க. என்ன தெரியும்? பேச தெரியாத ஆள்கிட்ட வந்து நின்றுட்டு பேசுங்க பேசுங்கன்ட்டு சும்மா கிடையாதுங்க. மணப்பாறையிலேருந்து வந்திருக்கேன். சாதாரணமா காருக்கு டீசல் போட்டு வந்திருக்கேன். இதில் 3 பேரை வேற இடையில ஏற்றிட்டு வந்திருக்கேன். கொடுக்கறது 4000 ரூபா சம்பளம். இதில் வாடகைக்கே போய்டும் இந்த காசு பூரா. பேசுங்க, மணி ஆயிடுச்சுங்க. இப்போ உட்காருங்க, இப்போ கொஞ்சம் நேரம். நீங்களும் உங்கள் தம்பியும் சும்மா இருக்க மாட்டீங்க. தொண்ணு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் தம்பி தான் நாரதர். முதல் நாரதரே சரவணை நாரதர் தான். ஆமாம் ஆமாம். அவர் எல்லா பக்கமும் முடிச்சு, இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து அவர் முடிச்சு போட்டு விடுறதே இல்லை. நில்லுங்க அப்படின்னு சொல்லி மேடையில் வச்சு அன்பளிப்பு கொடுத்து போட்டியை உருவாக்கி விட்டு சண்டையை போட்டு மண்டே உடையில விடுறதில்லை அவர். அந்த மாதிரி அவர் தான் அமைப்பாளருங்கிறது. அவர் ஒரு வேலை பார்த்துட்டாரு. சரி. எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, கொடுமையை பண்ணிட்டார். உனக்கு துரோகம் பண்ணாரா? அதை காலையில் நான் பேசிக்கிறேன். இப்படி பண்ண மாட்டார் அவர். காலையில் பேசிக்கிறேன். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. கதைக்கு வருவான். இடத்து பேர் வேலிமலை சாரல். இடத்தின் பேர் வேலிமலை சாரல். இது எங்களுக்கு தெரியாதாங்க. ஒன்று ஏதாச்சும் புதுசாக பேசுங்க. வேலிமலை சாரல் ஏன் இடம், என் இடத்த பற்றி நான் பேச மாட்டேனே. இப்போ நீயே பேசு. ஒன்று என்னை பேச விடுனே, மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பேச வரும். வாயை திறக்க மாட்டேங்க, வாயை திறக்க மாட்டேன். ஒரு வேளை திறந்தன்னு வச்சுக்கோங்க, பேசுங்க. சும்மா கட்டு போச்சு. ஆமா, ஒன்று நீ பேசல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே பேசுங்க. நான் எதுக்கு பேசுறேன்? விடுங்க, ஒரு வார்த்தை அறிவு வேணாமே, விடுங்க. பேசுங்க, பேசுங்க. சோப்பை பத்தி பேச போறேன். சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு வந்து பேசலான்ட்டேன். விடுங்க, பேசுங்க. இடத்துக்கு பேர் வேலிமலை சார். வேலிமலை சார். பேச சொல்லடா. உசுக்குன்னு அடிக்கிறீங்களே. முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சார்பிற்கு வான்மீகி சிவஸ்வரம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவான்மீகியூர்னு பேருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போய் சொல்லுவேன். நாகமுழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை நான் ஆத்தா கொலுசு எதுவும் போட்டிருக்கியா? தோடு போட்டிருப்பா கண்டிப்பா. கழட்டிட்டு போயிடுவேன். அவன் சாதாரணப்பட்ட கிடையாது. செருப்பு இருந்தாலும் திருப்பினேன். தூங்க விடுற நிம்மதியா? ஏன்னா இன்னும் கதையே ஆரம்பிக்கல, ஓடி வர வா. பேச மாட்டேன்னு சொல்ற. ஆயா மேலே சத்தியமாக உன்னை அடிப்பண்டா. டேய் அது யாரோடதா? தண்ணி நாடகமே ஆரம்பிக்கல, ஓடுற. ஆயமலை சத்தியமாக அடிப்பே வா. நாகம் விழுந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை சிவபெருமான் மதுரைன்னு பேர் இருக்கு. ஓடன்னு சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்து மட்டும் நீ சொல்லிட்டு போறியா? வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு போனார்.
வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. நீங்க ராகத்தோடு இருந்துட்டாங்க பின்னாடி. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிடுறார். திருநெல்வேலி அப்படின்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்லல சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி பெரியா. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததனால் திரு ஆடானை தூசி 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 போயிடுச்சு. சிவனும் சக்தியும் தனித்தனி. அவர் வேட்டியை தூக்கி அவர் வேட்டியை விடு. அண்ணா யாரும் இனிமே சொல்லுவாங்க வேட்டியை அவுத்து விட்டு வாங்க வேட்டியை கொடுங்க அடிக்கிறான் வேட்டியை கீழே விடியா. உன்னை காலையில் வண்டியில் கூட்டு போறேன் கீழே விடியா. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடியிலே கோடு போட்டு வந்தார். நான் அப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படிலாம் அடிச்சுட்டு. இந்த மாதம் 34 வருஷமாக வச்சுருக்கேன். உனக்கு வயசு என்ன? 28? 27. எத்தனை வருஷமாக வச்சுருக்க? 34 வருஷமா. சரியான மசர் தான்டா நீ. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடையிலே கோடு போட்டு வந்தால் திருச்செங்கோடு வருது. இருவர் திருச்செங்கோடு இன்னுமே தாக்குறதுக்கு தயாராகிட்டேன். இருவரும் ஒன்றாக சேர்ந்தவனே மிருங்கி முனியன் வண்டா குருமா சுத்துகிறான். திருவண்டூரை அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. வந்துச்சுங்க பேர் வந்துச்சுங்க. பேசுங்க. என்ன என்னை பேச விடாம நீங்க அடிச்சு எனக்கு கோவம் வரும்ல. நானும் பேசுவேன்ல. பேச தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டாங்க ஐயா. இல்லை உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கு கோவம் வருங்க. கோவம் வரும். இப்போ அடிச்சு பாருங்க. நான் பேச ஐயா இப்போ நானும் பொறுமையாக போயிட்டே இருக்கேன். சரி வயசுக்கு பெரிய மனுஷன் நீங்க என்னங்க பேசுறீங்க? அடிச்சுக்கிட்டே இருந்தா அடி வாங்கிட்டே இருப்பாங்களா? இப்போ அடிச்சு பாருங்க. வாங்க அடிச்சு பாருங்க. பேசாம அங்கே போய் அடிங்க. அடிச்சு பாருங்க. ஒரு அடி அடிச்சு பாருங்க. அங்கே போய் அவர் பேச சொல்றாரா? அமைப்பாளர் ஏஜென்ட் சொல்றாரா? பேசி பாடுறா. நீ என்ன பேசுறன்னு பார்ப்போம். சரவணண்ணே உனக்காக நான் இன்னைக்கு பேசி ஜெயிக்கிறேண்ணே. என்னங்க உங்களுக்கு வேணும்? இத்தனை ஊருக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. விளக்கம் கொடுத்தேன். நானும் படிச்சிருக்கேன். என்னது? நானும் படிச்சிருக்கேன். என்னது? நான் ஊருக்கு விளக்கம் நான் கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க. எந்த ஊருக்கு விளக்க வேணும் நீங்க கேளுங்க. அத்தனை ஊருக்கு நான் விளக்கம் சொல்றேன். அப்படியா? கேளுங்க. காரைக்குடின்னு என் பேர் ஏன் வந்துச்சு? காரைக்குடி இது ஒரு பெரிய விஷயமா? காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு? கார்ல உட்காந்துக்கிட்டு குடிச்சதுனால அது காரைக்குடி. என்ன ஒரு பெருமை இல்ல. இது என்ன பெரிய ஒரு விஷயமா? சரி நம்ம காரைக்குடி பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர். ஏம்பல் அது ஏம்பலுக்கு தெரியாதா? ஏம்பலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. 2 தரப்புக்கு சண்டை. சொல்றாங்க இருங்க கேளுங்க. நீங்க பேசுற பொறுமையா கேட்டல அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்ல. நானும் வரலாறு சொல்லுவேன். சொல்லு. 2 தரப்புக்கு சண்டை. இந்த பக்கத்து அடிச்சுக்கிறாங்க அந்த பக்கத்து அடிச்சுக்கிறாங்க. சண்டையில இவன் போய் அவன் அறைய அவன் வந்து இவன் அறைய 2 பேரும் அரைஞ்சதுல இவன் பல்லு இங்கிட்டு போய் விழுக அவன் பல்லு கழட்டு போய் விழுக. இவன் ஓடி போய் எடுக்கிறான் இது ஏம்பல்லுன்னு. அவன் ஓடி போய் எடுக்கிறான் இது ஏம்பல்லுன்னு. ஏம்பல்லுன்னு எடுத்ததுனால அந்த ஊருக்கு ஏம்பல் என்று பெயர் வந்தது. கைத்தட்டி அனைவருக்கு நன்றி. இதுவரை இந்த மாதிரி யாரும் விளக்கம் சொன்னடா? சொல்லிட்டு கைத்தட்ட சொன்ன பாருங்க. நன்றி. நான் தான் பிடிச்சிட்டேன் ஆர்வத்துல. அந்த புள்ள ஆசையா போட்ட மோதிரமும் போயிடுச்சு. யாரா ஆசையா போட்டு விட்டது? யாரோ போட்டு விட்டாங்க. பரிமளா இன்னைக்கு உனக்கு மோதிரம் போட்டு விட்டுச்சாடா? பரிமளா இல்லைங்க, இன்னொரு பிள்ளைங்க. யாரா அந்த பிள்ளை? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நினப்பு வச்சிருக்கேன். ஒரு ஊருக்கு ஒண்ணா? சரி. மணமேல் குடிநீ ஏன் வந்துச்சு சொல்லு. பாருங்க, உட்காந்து குடிக்கிறதுக்கு இடம் தேடி இருக்காங்க. இடம் கிடைக்கல.
கடைசியா மணல்ல உட்காந்து குடிச்சதுனால அது மணல் மேல் குடி என்று பேர் வந்தது. ஐயோ எப்படி விடுங்க விடுங்க, இந்த கை தட்டிருக்காருல திருப்பூர்னு ஏன் பேர் ஏன் திருப்பூர்னு பேர் வந்துச்சு? 4 பேர் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த வளைவு, அந்த முக்கத்துல ஒரு வளைவு ஒன்று வரும். அப்படி வளையிறப்ப இந்த காரை இப்படி திருப்பும் போது பாருங்க புருன்னு குசு விட்டாங்க. அதனாலதான் திருப்பூர். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வரலாறே நீ சொல்லுவேன் எதிர்பார்க்க வரலாறு பேசுவோம்ல. சரி, இந்த கடற்கரை ஓரமா கட்டுமாவடின்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க சரியா சொல்லு பாப்பா, கட்டுமாவடி ஊர் பேர் இருந்துச்சு. ஐயா சொல்லியா கட்டுமா அப்படின்னு ஏன் பேருச்சுன்னா, கட்டுமா அது வந்து பாத்துங்க 4 பேர் மீன் வாங்க போயிருக்காங்க. 4 பேர் இல்ல, நிறைய பேர் மீன் வாங்க போக அந்த ஏரியா. அந்த இடத்துல 4 பேர். சரி, நீங்க இடையில பேசாதீங்க. கடல் பக்காது ஏதோ ஒரு பக்கெட் இது பண்ணி வரல. எல்லாம் பாருங்க கூறு ஊரா மீன் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, மீன் மார்க்கெட்ல கொண்டாந்து மீனை கொட்டிடுவாங்க. கூறு கூறா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, அப்போ போய் நம்ம ஆளு காசு கொடுத்துட்டு 500 ரூபா இருந்தா புடி, 500 ரூபாய்க்கு மீன் கொடுன்னு கேட்க, இன்னொருத்தர் 1000 ரூபாய்க்கு கேட்க, இன்னொருத்தர் 2000, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த முன்னாடி இந்த விக்கிறார் பாத்தீங்களா, அவர் கட்டாதுன்னு சொல்ல, இவரு கட்டுன்னு சொல்ல. கட்டுமா கட்டாதா புடி, கட்டுமா கட்டாதா புடி, கட்டுமா வடி. அவ்வளவுதான். சத்தியமா இப்படி ஒரு பதில எதிர்பார்க்கலப்பா. வந்துருச்சு. ஆனா எப்படியே நீ பதில் சொல்லி வந்துருச்சு. மீமிசல் ஏன் மீமிசல்னு பேர் வந்துச்சுன்னா, மீன்கள் எல்லாம் சல்லு சல்லுன்னு போனதுனால அது மீமிசல். ஏன் கையாட்டின்னு பேர்? கையாட்டின்னு அட்ராவணா அப்படின்னு கையை காட்டினதுனால அது கை காட்டி என்று பேர் வந்தது. என்ன இவ்வளவு தெரியாது? ஏன் ஈரோடு பேர்? ஈரோடு நீ உட்காந்து ரோட்ல ஈரோடு வரட்டி இருந்தாங்க, அதெல்லாம் ஈ ரோடு, ஈ ஓடு, ஈ ஓடுனது ரோடு தான் மாறிடுச்சு. ஐயோ இவ்வளவு தெரியும். மணப்பாறை மணப்பாறை, மனம் விட்டு பாறையில் ஏறினாங்க. மணப்பாறை. ஏன் தோரம் குச்சி பேர்? ஏன் தோரம் குச்சினா தோரையெல்லாம் குறிச்சியில் போட்டுருந்தாங்க. தோரம் குச்சின்னு பேர் வச்சுங்க. யாக்கா நீங்க வேற? ஏன் புதுக்கோட்டை பேர்? புதுக்கோட்டை எல்லாத்தையும் அங்கே கொட்டை புதுசா இருக்குங்க. விடுங்க. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணன் யாருன்னா தம்பி? தம்பி யாருன்னா அண்ணன் கேட்பாங்க. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான், தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? போட்டிதான். வாங்க பேசுங்க. நாங்க மொத்தம் 10 பேர். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்திருக்கோம். 7 பேர். தக்கன் வசீஷன் பிறகு மரிசி புலசி ராங்கிரஸ் ராத்திரி புலவன் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பி. தம்பிகள் அண்ணன் நீங்களே. ஆமா. அண்ணன் எத்தனை பேர்? 7 பேர். பேர் சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுங்க. மூத்த ஆளு பேரு மானிட்டர், 2வது ஆளு பேரு ரம்மு, 3வது ஆளு பேரு ஓல்டு மங்கு, 4வது பைதோசன், 6வது ஓட்கா, 7வது வீரதேவ. என்ன இவ்வளவு தெளிவா நான் இதுவரையிலும் பதில் கேட்டதில்லை. இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. ஆங்கிலேயர் காலத்துல பிறந்தவங்க. அப்படியா? முதல் ஆளு பேர் மானிட்டர். டே ரம்மு சொன்னடா அறிவட்டவனே. முதல் ஆள் பேர் ரம்மு. ரம்முன்னா அவனுடைய குணம் எப்படி இருக்கு? அவன் எனக்கு பிடிக்காது, அதனால தான் அவன் பேர் கூட சொல்றது வாயில வர மாட்டேங்குது. அவன் குணம் எப்படி இருக்கு? அவன் குணம் எப்படின்னா கர கர கரன்னு அறுப்பாங்க. ரொம்ப சங்கட்டமா இருக்கும். அவனை ரொம்ப அவன் பிடிக்காது, விட்டுருங்க. ஓல்டு மங்கு 2வது ஆளு. அவன் எப்படி? அவன் கொஞ்சம் வாட நாரம். வந்தாவே மூக்க புத்திக்கிறது. குளிக்க மாட்டானா? ஆனா அவன் மானிட்டர் எப்படி இருப்பேன்? மானிட்டர் ஐயா மட்டும் மோசங்க. என்ன பண்ணுவேன்? கருமச்சி அவனை பத்தி பேசுறேன். எல்லாம் ஒதுக்கிட்டேன். வேணாம். அது என்ன பண்ணுவேன் சொல்லு. அவன் என்ன அடிச்சு இப்படி உள்ள போன குப்புன்னு எடுத்துருவாங்க. அடிச்சிருங்க. அப்படியா? ஆமா. சரி, இந்த 5000 ஒருத்தன் அவன் தங்கமான மனுஷன். அவன் இப்ப பேரை மாத்திருக்கான். அவன் குணத்தை சொல்லியா? அவன் வந்து ஏசி பார்ல தான் கிடப்பான். ஏசி இல்லாம தூங்க மாட்டான். ஏசி இல்லாம தூங்கவே மாட்டான். கூலிங்காவே இருப்பான். எப்ப பார்த்தாலும் கூலிங்கா இருக்கும் போது அவன் மனசு நல்லா குளிர்ந்து இருக்கும். சரி, அவனை கோவத்தை தூண்டிட்டான். அவன அப்ப பொங்கிருவான்ல. பொங்கிருங்க. இப்படி 2 ஆட்ட ஆட்டினா போதும் பொங்கி ஊத்திடுவான். அந்த அளவுக்கு ஒரு குணம் அவனுக்கு. அப்பா இவ்வளவு பெரிய குணம் இருக்காடா. அடுத்து இந்த 7வது ஒருத்தன் என்ன பாருங்க. 6வது ஒருத்தன் அவன் ஓட்கா. ஓகா எப்படி? அவன் வெள்ளை மனசுக்காரன். வெள்ளேன்னு இருப்பான் ஆளு எப்பயுமே. அவனுக்கும் பச்சை தண்ணிக்கு வித்தியாசமே தெரியாது. பச்சை தண்ணி மாதிரி. பச்சை தண்ணி மாதிரி அவன் ஆளு. அப்படியே அதுலயும் பாருங்க அவன் பிராண்ட் வகையா இருக்கான். ஆரஞ்சு, ஆப்பிள், இதுதான் சாப்பிடுவாங்க. பல வகையில இருக்காங்க. ஆமா, அவனும் தங்கமான பையன். இவங்க ஊரா உனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. ரொம்ப சொந்தக்காரங்க. அந்த மேல உள்ள 3 பேரை மட்டும் சேர்க்கவே மாட்டேன். அடுத்தடுத்து 3 பேர் சொன்ன பாருங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா சரவணன் இல்லை. என்னடா அப்படி கொண்டு சேர்க்கிற? அவரும் என் சொந்தம் தான். அப்படியா? ஆமா. சரி. மொத்த அண்ணன் தம்பி 7 பேர். முதல்ல பிறந்தவனி மூத்தவன், கடைசி பிறந்தவனி இளையவன், நடுவுல பிறந்தவனி நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல தான் பிறந்தேன். மிச்ச 6 பேர் அவங்க நடுவுல தான் பிறந்தாங்க. அவங்க நடுவுல இருந்தானே. அந்த நடுவு வேற, இந்த நடுவு வேற. அதான் அந்த நடுவுல இருந்தாடா. அந்த நடுவுல அந்த நடுவுலங்க எங்க அம்மாக்கு முன்னாடி பிறந்தாங்க 3 பேர். முன்னால யாருக்கு முன்னால? எங்க அம்மாக்கு முன்னால.
எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு முன்னால வந்து அவங்க உனக்கு வந்து மாமே முறை வேணும். ஐயா, அந்த முன்னால கிடையாது, இந்த முன்னால. ஏன்னா எனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அடே உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தவங்க. என்னடா முறை வேணும்? அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த அவங்க வந்து தாய்மாமா முறையில். அப்புறம் எப்படிதான் நீ அம்மனை அண்ணங்கிற? ஐயா, அம்மாவுக்கு முன்னாடினா ஓ நீங்க அந்த மாதிரி கேட்குறீங்களா? அது வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னா, அதாவது சரி யாரப்பனே? யாருக்கு அப்பா இல்லைங்க. எப்ப அப்பாவாவே? அதுதான் எனக்கே தெரியல. கல்யாணம் பண்ணனா அப்பா இருக்கனா? நீ கல்யாணம் பண்ணா ஒரு ஆண்மகனுக்கு என்ன பேர்? கணவன்ங்கிற பேர். பெண்மணி யாருக்கு? மனைவிங்கிற. கணவன் மனைவி தானே. அப்புறம் எப்படி அப்பாங்கிற பேர்? கணவன் மனைவினா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு ஒரு இரவு ஒன்று வரும். சரி, முதல் இரவு. சரி, அந்த இரவு வந்தாதான் 3 மாசத்துல இதாகிடும். 6 மாசத்துல வாண்டி எடுத்து 10 மாசத்துல புள்ள பிறக்கும். குழந்தை யாருக்கு பிறகுது? குழந்தை யாருக்கிட்ட பிறகு? என் பொண்டாட்டி. அடுத்தவங்களுக்கு பிறக்கிற படிக்க நீ இருக்கியா? அடுத்தவங்க நல்லா இருக்குமியா மைக்கில போட்டு சொல்லி அடுத்தவங்களுக்கு பிறந்த பொண்டாட்டின்னு. பிறந்தது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உன்னுடைய மனைவியுடைய வாயுறு வேற தானே. அப்புறம் எப்படி அதுக்கு பிறக்கிற நீ அப்பாவாவே? ஏங்க அதுக்கு பிறக்கலங்க, நான் தானங்க இது பண்றேன். தெரியுது நீங்க என்ன சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நைட் சொல்ல வர்றீங்க, ஆனா தெளிவா சொல்ல வர்றீங்க. அது என்னமோ தெரியல, வரவே மாட்டேங்குது. அதாவது என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போச்சு, எப்படி வெளியில வந்தாச்சு, எப்படி வாழ்ந்தா, எப்படி செத்தா, அவ்வளவுதாங்க. பாருங்க, இதுதாங்க விஷயமே. உடற்கூட்டணத்துல சொல்றீங்க. உடற்கூட்டணத்துல 2 வரியில நான் சொல்லலாம்னு இருக்கேன். அந்த விஷயத்தை கேட்க தயார்னா சொல்ல நான் தயாரா. 2 வரி அவ்வளவுதான். 2 வரி அவ்வளவுதான். சொல்லுங்க பாப்பா, 2 வரியில சொல்லுங்க. ஒரு மடமாது ஒரு வனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஒரு சுரோன மீது கலந்து பனியில் ஓர்வாதி சுருதில் மாது பன்னில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கபடமதன்று பார்வை மெய் வாய் செவி கால் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்து மட்டந்து யுத்தரமுகன்று புவியில் விழுந்து யோகம் ஆறும் நாளும் அறிந்து மகளிர் சென்னை தரமணையாடி மண்பட உந்தி உதர்ந்து கவிழ்ந்து மடமில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒளி நிகழ்வை தெல்படவாறு வந்து மோந்தர வந்தது வளர்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாபரு போவனை நாம விளம்ப உடைமணியாடி இரவிடமாடு உண்பவர் தின்போர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து பொழுது அலைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரஞான குருபதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்கின்ற வளர விளம்ப 46 பிராயமும் வந்து மயிறு முடிய 27 வண்டமிழ் தண்டடை கொண்டை புனிந்து மணிமொழினுக்கு வணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூப மணிமன ஓக மங்கேர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரிந்து சுழிய வரிந்து மாமையில் போல ஒரு போவது கண்டு ஓர்விடி நீரும் இல்லாத உடம்பை நம்பு மணியணி நியமன்று ஒரு மனிதன் இப்படித்தான் பிறந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் செத்தான் என்பது எடுத்துக்காட்டாக உட்கார்ந்து தவம் செய்தானே வான்மிகி. அதற்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆங்கார் உள்ளடக்கி ஓடி 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 உட்கார்ந்த அந்த ஜோதியை தெய்வத்தை நோக்கி ஓடப்பா. சாமி 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 எப்பொழுது தெய்வத்தை நோக்கி ஒருபடி எடுத்து வைக்கிறாயோ பேர் என்னையா? என்னது பெயர்? ஒரு மனிதனாக பிறந்தாலே பெயர் வைத்தால் தான் அவன் மனிதன். மனிதன் உண்டு. கடவுள் கடவுள் உடம்புக்குள்ள இருக்குல்ல, அதை நாம் நாராயண் ஓம் நமோ நாராயண் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதிப்பார். அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன உறுதிரி சப்பைக்காலம் பெருமைக்கு ஆரம்பத்துக்கு என்ன பெருமை இருக்கிறது. இடுப்பிலே கை வைத்தால் குனி, முன்பிலே மந்திரை, நெஞ்சில் அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு இதய தாமரையிலே காரணம் இருக்குது. அழுதால் மகாபாரத்தை திரவுவது, சிரித்தால் ராவணேஸ்வரர் 10 கரங்களை கொடுத்து தூக்க நினைக்கு சிவபெருமான் கட்டி உள்ளார்ந்து தலையில் அடிச்சு செத்தான் பத்மாசுரன். யார் தலை கை வைத்தாலும் பேசாமல் இருந்தவங்களை பேச வைத்தவர் கலைவாரிதானே. ஒண்ணுக்கு வருதுங்க. இரவிலே தெற்கு மாவட்டத்தில் ஒண்ணு கிடைக்க வேண்டும் போயிருச்சு. உள்ள போனதை வெளியில வரவிடாமல் செய்து யார் தெரியுமா? ஒரு நேரத்திலே உள்ள போனது வெளியே தண்ணீரும் காவிரியை தானே. தண்ணி கூட குடிக்க கூடாதாங்க. எப்பா நான் தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஐயா கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறது இல்லன்ட்டு. அண்ணே சரவணனே தண்ணி குடிக்க மாட்டேன்றா. தண்ணி குடிங்க. வேணாம் கொஞ்சோண்டு இல்ல, வேணாம். ஒரு லைட்டா கட்டிங் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வாங்க. கை தட்டிட்டாரா? என்ன சாமி பாக்குறியா? எங்க அங்கிட்டு தேடுறியா? முட்டாப்பளை தேடுறியா? தண்ணி ஊத்துறக்கு முனியர்ல பாத்திருக்கியா? கமெண்ட்ல அப்படிதான் இருக்கேன். தண்ணி ஊத்துறக்கு ஒரு வழி இருக்கேன், குடிக்கிறக்கு ஒரு வழி இருக்கேன். இதுல என்ன ஊத்துற வழி இருக்கு, குடிக்கிற வழியா காணா? நாங்க ரெண்டுமே இந்த ஒரே ஓட்டையில தான் யூஸ் பண்ணுவோம். சாப்பிடுங்க. குடிங்க சாமி, குடிங்க. கொஞ்சோண்டு குடிங்க. பேசிட்டே சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாமல் இருந்து பழகுன. ஆஹா, ஏன்னா கதையை பேசும்போதே இவ்வளவு அழகா உங்களுக்கு வேர்க்குதே. இது வேர்வையா? புளிச்சுன்னு துப்பி விட்டு சாமி பாவங்க நல்லா காசு போட்டு வாங்கியிருக்காங்க. மினரல் வாட்டருங்க. யாருன்னு தெரியலங்க, அப்படியே வச்சிருவாங்க. பாவங்க விருதாங்காரோடதுங்க. ஐயா அப்பா சாமி
என் பேர் என்ன தானே கேட்டேன். என் பேர் நாரதர், நான் அப்பாடா. தந்தி பிரம்மா, ஆஹா. தாய் கலைவாணி, அம்மா. பாட்டு மகாசு, பாட்டி மகாலட்சுமி. என் பேர் வீரத்தேவன், அப்பா பேர் நம்பிராஜ், அம்மா பேர் நங்கை மோகன். அழைத்து வார் பார்க்கலாம். யாரு நம்பிராஜனே? அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எங்க இந்த 4 பேர் எங்க? ஐயா பெட்டிக்காரு, ஐயா மிருதங்காரு, ஐயா ஆல்ரவுண்டு, ஐயா தாளம். ஓரமா வா, ரத்தம் ரத்தம். ஒன்று கடிச்சிட்டியா? ஒன்று கடிச்சிருக்கண்ணா. எவ்வளோ போராட்டம், வேர்வை சிந்தி உழைச்சிருக்கேன். போயா ஏப்பா சே, ஓரமானே ஓரமானே. என் வேர்வையில் மிதிக்காதீங்கண்ணே. அம்மா பார்த்தீங்களா? கம்மியாக இருக்கு. பார்த்தீங்களா? எடு அடடா ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கேன். பல பல. இதுதான் வரி வரியா அடி அடி கொடுத்த எனக்கே இவ்வளோ வேர்வைண்ணா. அதானே அடிச்ச உனக்கே இப்படின்னா அடி வாங்கின கதை என்ன ஆடோ பாவம். சாமி என்ன ஆறாரோ ஏதானாரோ. எங்கிட்ட நீங்கள் நாரதர் வேலை நல்லா பார்த்துருக்கீங்க. சாமியை விளைக்கிறோம். ஏமாப்பிள்ள ரொம்ப அடிச்சு விட்டீங்களா? ஓமா ரத்தம் சிந்தி கிடக்குது பாருங்க. செல்ல விட்டி வாடா. மஞ்சள் தண்ணி எதுவும் தெரியல. சீனில் மஞ்சள் தண்ணி எதுவும் தெரியல. கணக்கு பண்ணி தான் கிட்ட போனேன். மதுரை மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோட சேர மானோட பார்வை மீனோட சேரும். பாரோம என்ன தொட்டு பேசும். இது மறையாத நம்முடைய வாசம். மதுரை மறி கொழுந்து வாசம் ஏறாதாவே உன்னுடைய நேசம். பொட்டினா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டினா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. சுத்துனா சுத்தியத எங்களுக்கு போட்டு புட்ட உன்னை மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட. நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம். ஏழேழு ஜென்மம் உன்னை பாடும் உன்னோட பாட்டுக்கார வழி தெரியாம திட்டுது. மனசே நோக்கிறங்குதடா சிறுகடிச்சு பறக்குதடா. மதுரை மறி கொழுந்து வாசம் அது உன்னுடைய நேசம். டேய் என்ன வளர்த்தராய் மூஞ்சியை நக்கிற மாதிரியே நக்கிக்கிட்டு இருக்க. நாய் உழைக்குது. என்னடா நம்ம பேரை சொல்றான்னு. செல்லக்குட்டி ஓஹோ சரி சரி அப்படியா செல்லத்தாய். தங்கச்சி தங்கச்சி இப்போ எல்லாம் மாறிவிட்டது. என்ன என்னது ஈரமா இருக்கு? அது ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஜாலியா விளையாட்டு விளையாண்டதில் அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சரி, நீ எப்போ குடுகுடுப்ப வேலைக்கெல்லாம் போன? சொல்லவே இல்லை. தங்கச்சி நம்ம இடத்துக்கு நாரதர் வருகிறது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். இது வருகின்றேன். என்ன அப்படி எல்லாம் இப்படி இருக்கீங்க? கொய், கொய். நீ பாதி நான் பாதி கண்ணே, ஆளு கட்டி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ போதி நான் போதி கல்லே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே. நீயே நீ பாதி
கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வீடும் தாங்கள் உண்மைதான். கானப்பறவை பாட நினைத்தால் கை விழுந்த பருவ பாடல் மஞ்சள் மணக்கும் என் நெற்று வைத்த பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே தெளிக்கும் என் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் உன்னாலே மெய்யானது உயர்மையானது அழகேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூவாது கண்ணே இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமே சொர்க்கம் எதற்கு இந்த பெண்ணுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணேவா இந்த மனம்தான் என் மன்னன் அவன் வந்துள்ளவும் நந்தவனம்தான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதான் நீ பாடி நான் பாடி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே பாட்டு பண்ணதுனால சுதி சேர்க்கறது நீ நன்றி கலந்த தங்கச்சி வணக்கம் நன்றி. கைத்தட்டி என பாடலுக்கு மரி எட்ரா அந்த பெருமைப்படுத்திய கட்டையை. அனைவருக்கும் நன்றி. எட்ரா அந்த கட்டைய வாருங்கள் சுவாமி வாருங்கள். அழித்தார் தெரியல தெய்வலோகத்து மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் இதோ வந்து விட்டார். யார் இவர் அவர்தான் நாரதர். வரவேற்பு வாங்கினீங்களா கொடுத்தோம். ஆ ம் நானும் வரவேற்பு கொடுக்கு வாங்கணும்ல. அப்புறம் பிரிய மனுஷன் வந்திருக்காருன்னு அது இருங்க வால்யூம் இல்லைங்க. அண்ணே மைக் ஆஃப் பண்ணி போடனேன் சத்தமா. நாரதர் வரைக்கும் இருந்திருக்காரு தங்கச்சி. வரவேற்பு கொடுப்போம் சத்த ஓ அப்போ நீ தான் சத்தம் இல்லாமல் பேசுறியா? அதுக்கு தான் நாடி வாங்கினா. வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வள்ளியனை இங்கு வாழ்த்துங்களே வள்ளியனை இங்கு வாழ்த்துங்களே உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே வணக்கங்களே. சுத்துவா ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் நான் முகன் மகனாக வலம் வந்தவர் நான் மகனாக வலம் வந்தவர் நவை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர் எங்கே நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவர் மாநிலம் தன்னை காக்க அவதாரம் மாநிலம் தலைக்காக அவதாரம் தந்தார் பதியால் விதியை மாற்றி அமைத்து தந்த வருக வருகவே வணக்கங்களே திருமுருகன் குடிகொண்ட திணைப்புணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே திருமுருகன் கொடி கொண்ட திரைப்படத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாக
உள்ளத்தி மகிழ்ச்சி என்று வரவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாடும் தினம் படியட்டும். ஆசிகள் இறையட்டும் ஆனந்த பெருகட்டும். அறியாத சிறியாலை சபகேர வைதனிகள் வருக வருகவே வணக்கங்களே. அச்சடந்தியா மராவரே ஏ பொட்டக்கண்ணா, அது கண்ணங்கரன்னு ஏய் ஏய் எப்பா எதுக்கு இங்க முன்னாடி வர என்ன இவர் சக்தி வாய்ந்தவர்ரா, சக்தி வாய்ந்தவர். எதை வச்சு சொல்ற? அபூர்வமான கடவுள் பாரு. அண்ணங்கிட்டே இவருக்கு சிலை எழுப்பலான்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி 500 சேர்த்து கொடுத்துருங்க. ஆமா அங்கே கிடக்குதா? என்னடா கீழே இது இறங்கி போற? கருப்பா கண்ணை திறந்து பாடுறா. நல்லாசிகளை கொடுக்குமாறு கம்மி இல்ல. மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. இல்லைன்னா மகமாய் நடந்து போறியோ? ஏன் சாமி கருப்பு போடுவேன். சின்ன கருப்பு. மாதர்க்கிதம் கவி வணக்க சாலமனுக்கும் தலங்க தலங்க குருநாதருக்கு நீது ஒரு ஆசாரம். முன்மே நேர்ந்தருக்கு போதிர வாசம் பொய்க்கு போய் கோளுக்கு கோள். கிளம்புறேன், வேலை இருக்கு. நாடகத்துறையில் நிறைய சங்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சங்கங்களிலும் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். நமக்கு பிடித்த நடிகர்கள் இருக்கிறார்கள், நம்மை பிடிக்காத நகைச்சுவை நடிகர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எமக்கு பிடித்த நடிகர்கள் வரிசையிலே சிறப்பு. ஏன்னா மணப்பாறை, நீங்கள் பிறந்தது மன்னார்குடி பக்கமா? பிறந்த மணப்பாறை. மணப்பாறையில் பிறந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி. இந்த குறுகிய காலத்தில் எப்படிப்பட்ட நடன மாதர்கள் இருந்தாலும் அவர்களை எதிர்த்து ஆடி வெற்றி பெறக்கூடிய திறமையும் வல்லமையும் நமது மாப்பிள்ளை மனோகர் மாப்பிள்ளை இருக்கிறது. அந்த அளவுக்கு தன்னை வருத்தி பிறரை சிரிக்க வைக்கும் சிறப்புகளும் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பெருமையானது. ஒரு நம்மளை சந்திக்கும் போது கூட பாருங்கள், அது எப்படியாவது எதையாவது ஒன்று சொல்லி அப்படியே அந்த பெருமையை சேர்க்கும் அளவுக்கு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் எனக்கு மனதிற்கு பிடித்தவரும் ஒரு சிறு வயதிலிருந்து நம்ம கூடவே இருக்கார். அதனால் அந்த வகையிலே சிறந்த ஒரு நகைச்சுவை. அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அவர் மென்மேல் வளர்க, வாழ்க, நலமோடு வாழ்க. அடுத்து இங்கே வந்திருக்காங்களே நகைச்சுவை நடிகை பரிமளா அவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய ஆட்டம் மிக அபாரமானது. எதிராக இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகரை வெல்லும் அளவிற்கு, அதாவது கட்டக்கால் கட்டி ஆடுவாங்க, கண்ணில் ஊசி எடுப்பாங்க, கரகத்தை தலையில் வச்சு ஆடுவாங்க, குடத்தை வாயில் கடிச்சு எடுத்து இன்றைக்கி எடுத்துச்சா இல்லை, குடம் இன்னைக்கு பெருசாகிடுச்சு, அதனால் குடத்தை இருக்கல. இது கரகம்லாம் அது கட்டக்கால் அதெல்லாம் இல்லை. இப்படி இந்த ஆட்டங்கள் எல்லாம் ஆடி வரக்கூடிய எதிர் நகைச்சுவை நடிகர்களை வெல்லும் அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு வளரும் கலைஞர் அது நகைச்சுவை நடிகை. அவருடையும் நலமாக இருக்கட்டும். இருவரும் நலமோடு புகழோடும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். பழமை ஆளுகளோட முடியும்னு இல்லாம ஆமாம், ஒரு இளைய தலைமுறைக்கு கட்டக்கால் கட்டி ஆடும் அளவிற்கு நீங்கள் கூடிய விரைவில் ஏதாவது நம்ம பக்கத்து ஊரில் நீங்கள் கட்டக்கால் கட்டி ஆடணும். அதாவது நீங்கள் பாருங்கள், அரியலூர் கோயிலெல்லாம் கட்டக்காலுக்கு கொண்டு வந்துருந்தீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் பெருமைக்குரியவர்கள். வள்ளியும் நானும் ஒரு சில புராணங்களையும் இதிகாசங்கள் இலக்கியங்களும் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கல இந்த இப்படி நோன்றது இந்த பழக்கம் தயவு செய்து வச்சுக்காதீங்க, சரியா? இது தப்பு. அதனால சொல்றது புரியுதா? நோண்டக்கூடாது. மாதர்க்கிதம் கவி வணக்கச்சலம். டேய் முட்டாப்பளே, அறிவு இருக்கா இல்லையா? சோறு தானே நீங்க எப்பத்தான சொன்னேன் உன்னைய பெருமையா? என்ன இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் சொல்றேன். அறிவு வேணாம் உனக்கு? என்னங்க என்ன ஏன் அடி பல்ல தெரியல எனக்கு. பேசிக்கிட்டு நோன்றேன். உன்னை எவ்வளவு தூரம் பெருமையா பேசினாரு. அதாவது இடையில பேசும்போது இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் சொன்னாரு. அப்புறம் அந்த பிள்ளை இடுப்புக்கும் சாமி இடுப்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இடுப்பு பொம்பளை ஐயா நான் கண்ணு தெரியாம இருக்கேன். குறுக்கு மேல இருக்கேன். நல்லா பாருங்க, நான் இங்க நிக்கிறேன் மாமா. நீ அங்க நின்னு போய் போமா ஒண்ணே அவன் சொல்லி நான் இங்க நிக்கிறேன். மாதர்க்கிதம் கவி வணக்க சால வணக்கம் குருநாதர்க்கு அறிவட்ட முட்டாப்பல திருட்டு பல அறிவு அவச்சதுல புத்தி வச்சுடா. நீ என்னதான நோன்ற? தங்கச்சி நான் ஒன்றால பேசிட்டேன். நீ தான்டா அப்ப நோண்டிட்டு போன. உங்களை நோண்டிட்டு அங்கிட்டு தங்கச்சி பேசுற மாதிரி. நான் இங்க நிக்கிறேன். யாரா நோண்டது? இப்ப கண்டுபிடிக்கிறேன். இப்ப மாதர்க்கிதம் கவி வணக்க சால வணக்கம் குருநாதருக்கு முட்டாப்பல. ஐயா நான் நோண்டலையா, இவளாயா நோண்டி இருக்கா?
பச்சை மண்ணுடா. யாரு அது அடி பாவி இவளா பச்சை மண்ணு? டேய் செவத்த புள்ளடா, போய் சொல்லுமாடா. ஏங்க, இது நல்லா இருக்குங்க உங்க. அப்படி பார்த்தாலும் நான் செவத்த ஆளுங்க. டேய் செவத்த ஆம்பளை, ஏய் பொம்பளை பிள்ளைக்கு தான் செவத்த ஆம்பளை போய் சொல்லுவான்டா. செவத்த பொம்பளை போய் சொல்லாதடா. ஐயா நல்லா பாருங்க, நீங்க இங்கிட்டே பேசிக்கிட்டு இருங்க. யார் நோன்றான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் பாருங்க. இப்ப பாரு என்ன செய்ய சொல்ற, நோட்டு யாருன்னு பாக்கணுமா? அத பாக்க நீங்க அங்க திரும்பிட்டு பேசுங்க. இங்க இருங்க, டக்குன்னு அப்படி திரும்புங்க. அப்படியா? திரும்ப சாமி சாமி அவன் சொல்றது புரியுதா இல்லைங்களா? உடனே திரும்பணும். அதாவது அவர் திரும்ப சொன்னோடனே திரும்ப நீங்க உடனே அப்படி திரும்பணும். மந்திரமும் தேவ மருந்தும் குரு அருளும் தந்திரமும் பாருங்க சாமி, பாருங்க சாமி, பாருங்க சாமி, டக்குனு சாவி கொடுக்குற பொம்மை கூட டக்குன்னு திரும்பும்யா. இல்ல இல்ல எவ்வளவு வேகமா திரும்பினே. ஏய் கேட்டியா? நல்லா இருக்குங்க. இந்த பொம்மைக்கு சாவியை மாத்தி வச்சிருப்பாங்க அவருக்கு. ஆனா இவ்வளவு வேகமா சாமி நீங்க இருந்தா இவ்வளவு வேகமா திரும்ப கூடாது. திரும்புன்னு சொன்னோன்னே இவ்வளவு வேகமா திரும்ப கூடாது. ஆமா சாமி, கழுத்து நீங்க ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவாவே திரும்புங்க. மந்திரமும் தேவ மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தரமுடிய மேதினி உண்டு என்பதை கொண்டு ஏய் இந்த பொம்மையை பாத்தியா? வேகமா திரும்பணும்னு மெதுவா திரும்புது பொம்மை. சாவியை மாத்தி மாத்தி போடா, மாத்தி போடா, கூட்டி போடா ஒரு பொம்பளை பிள்ளைய. போடா. சாமி நன்றி சாமி. என்ன இது சரி வேணாம், கிளம்புறேன். என்னமோ கேட்க வர்றேன். மந்திரமும் தேவ மருந்து கூறலும் தந்திரமும் ஞானம் தரமுடிய மேதினி உண்டு என்பார்க்கொண்டு இல்லையின் பார்க்கல வணங்கியதற்கு ஒரு நல்லதொரு வாழ்த்துக்களை கூற வேண்டும் என்பதற்காக. சாமி என்னமோ சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். காலைல டீசலுக்கு ஒரு 500 சேர்த்துருவீங்க. தெரியும்டா எனக்கு. நீ 3 பேர் ஆள் செக்கில ஆளுக்கு 200 வாங்கணும் தான்டா நான் முதல்ல அவங்கள்ட்ட சொன்னேன். அதான் உள்ள டர் வாங்கி போயிருக்காண்டா ராஜபாட்டுக்கார தம்பி. ஐயோ என்கிட்ட காசியை போகிறான். எனக்கு சம்பளமே 200, அந்த 200 மட்டும் கொடுத்துட்டாங்க. எத்தனோ யோசித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வட்டி போச்சு, மொத்தமாக சொன்னதெல்லாம் போறலையா அதுலதான் ஏறலையா தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனகோய் தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனகோய். உன்மதம்மா என் மதம்மா ஆண்டவன் என்ற மதம் நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டவன் அந்தவனோ. அட பொங்கைய பொங்கைய பொங்கையா பூசலு ஏசலு ஏனையா கூட மங்கைய மங்கைய மங்கையா சொல்லாத சங்கதி சொல்லுற கேளையா. அந்த அண்ணமனா அங்கச்சமனா முஸ்லிமா இலை இந்துவா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரலன் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டம் வாழ்த்துக்கள்மா. மனதுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, இது என்ன ஜெயமடா. அடையாறு திருந்தலையே அதற்காக வருந்தலையே, அடையாறு திருந்தலையே அதற்காக வருந்தலையே. நீயோ நானோ மனதில் என்ன பையையும் புறத்தையும் கொள்ளு இந்த பூமிய புருஷா பல்லு சும்மா சொன்னதை சொல்லவா சொல்லாமல் உங்களி செல்லவோ செல்லவோ உன்னதான் நம்புறேன் அல்லவா. மாறாமல் மாறுதல் விட்டிடும் அல்லவா. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதல் வாழ்த்துக்கள்மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசிகள்மா. கணக்கில் ஒரு கோட்டலும் கழித்தலும் அடித்தலும் பெருக்கல் இருப்பது உண்மையடா. கணக்கில் ஒரு கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருக்கலும் இருப்பது உண்மையடா. கூட்டல் மட்டும் வாழ்க்கையில் இருக்குது, பாவத்தை பெருக்குது, இது என்ன ஜெயமடா. இப்ப புதுசா கணக்கெழுது, நாளைக்கு வரட்டும் நல்ல பொழுது, இப்ப புதுசா கணக்கெழுது, இன்னைக்கு வரட்டும் நல்ல பொழுது. அதடா ஞான தங்கம் இங்கு நான் ஒரு ஞான சிங்கோ கேட்டா பொய்களும் ரெண்டு
போட்ட பொய்கள் மாறும். பத்திரம் 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 தீர்ப்பு நான் பக்கத்தில் வருது அட சத்தியம் 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 சத்தியத்தில் சகதி சீக்கிரம் வருது. வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா நாரதல் வாழ்த்துக்கள் மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசிகள் மா. காணியிலே காணம்பாடி காண்மறி வியக்கபடி ஆளோளும் என்ற ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில புறங்கள் கேட்கலாம் கேட்கலாமா?